ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஏற்றுமதி தொழில் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, அவருடைய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக வேலூர்லேருந்து, அதாவது திருப்பத்தூர் வேலூர்லேருந்து கிளையண்ட்டு மிஸ்டர் வெங்கடேஷ் வந்திருந்தார். தூத்துக்குடிக்கு நேரடியாக என்னை சந்திக்கிறதுக்காக வந்திருந்தார். அவருடைய அந்த ஒரு ஃபீட்பேக்கை தான் நீங்கள் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அவரும் பல பேர் மாதிரி தான், அதாவது எதுவுமே தெரியாமல் ஒரு பிகினராக இருந்தவர் தான். எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கிளாஸஸ் சென்னையில் பல இடங்கள் நிறைய கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் அவருமே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு கிளாஸ் போய் அட்டன் பண்ணியிருக்காரு. அட்டன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா அவருக்கு முழு திருப்தி இல்லாததுனால அந்த டைமில் என்னுடைய சேனலும் அவருடைய கண்ணில் பட்டிருக்குது. அதை பார்த்துட்டு அவருடைய சந்தேகங்களை தீர்த்துக்கிறதுக்காக என்னைய சந்திக்க வந்தார். நான் அவர்கிட்ட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கிற அந்த உண்மைகள் எல்லாம் நான் அவருக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் எனக்கு இந்த ஃபீட்பேக்கை கொடுத்துருக்காரு. நீங்கள் அதை பாருங்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து வெங்கடேஷ். நான் வந்து வேலூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். சாரை மீட் பண்ணிருக்கேன். வேலூர் மாவட்டத்தில் சாரை மீட் பண்ண தூத்துக்குடி வந்திருக்கேன். இப்போ சாரோட தான் மீட்டிங் அட்டன் பண்ணேன். சார்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு, இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் எப்படி பண்றது, அப்புறம் பையர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, அப்புறம் ஷிப்பிங் மெத்தட்ஸ் தான் எப்படி, இதெல்லாம் சார் வந்து அவரோட டைம் விட்டுட்டு மெம்பர்ஸ்க்காக ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு என்னோட. இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, எக்ஸ்போர்ட் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரும் நினைக்கிறாங்க எக்ஸ்போர்ட் எல்லாரும் ஈஸியாக பண்ணிடலாம், எக்ஸ்போர்ட் நினச்சா உடனே பண்ணிடலாம், அப்படிலாம் கிடையாது. எக்ஸ்போர்ட்ல நிறைய ப்ராசஸ் இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, அதே மாதிரி நிறைய கஸ்டமர் இருக்குது, சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சார் சொன்னாரு. நிறைய கற்றுக்கிட்டேன். அப்புறம் எக்ஸ்போர்ட் பையர், மெயினாக எக்ஸ்போர்ட்ல என்ன விஷயம்னா, பையர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, முக்கியமான விஷயம் எக்ஸ்போர்ட்ல வந்து பையரை ஃபைண்ட் அவுட் பண்றது தான். சார் பையரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி பையர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம வந்து நினைக்கிறோம் ஆன்லைன்ல போனா உடனே பையர் அடிச்சிருவாங்க, பையர் லிஸ்ட்டை வச்சு உடனே நம்ம வந்து பையரை ஃபாலோ பண்ணிடலாம், அப்படிலாம் கிடையாது. பையரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா உடனே பேமெண்ட் மூலியமா போகலாம். அப்படியா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ரிலேஷன்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் ஃபாரின்ல இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா தான் போக முடியும் பையரை ஃபைண்ட் அவுட் பண்றது. நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியா போய் பையரை ஃபைண்ட் அவுட் பண்றது அதெல்லாம் கிடையாது. அதுல நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அப்புறம் ஷிப்பிங்ல பத்தி சார் சொன்னாரு, எப்படி எஸ்எம்பி பிரைஸ் கால்குலேட் பண்ணணும், டிரான்ஸ்போர்ட்ல எப்படி ஹேண்டில் பண்ணணும், அப்புறம் பேக்கிங்கு, பேரடைசேஷனு, இதெல்லாம் சார் சொன்னாரு. இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, தியரிட்டிகளோட பிராக்டிக்கலா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நல்லா கத்துக்கிட்டேன். எனக்காக சார் வந்து ஒரு 1 hour மேல டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. அவருக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். வெங்கடேஷ் சார், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு அருமையான ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் அலாட் ஃபார் யூ சார். அண்ட் தென் நேயர்களே, நீங்கள்லாம் இப்போது இந்த ஃபீட்பேக்கை பார்த்துருப்பீங்க. இதில் இருந்தே உங்களுக்கும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை விட மிஸ்டர் வெங்கடேஷ் அவர் அருமையாக ஏற்றுமதி தொழிலை பற்றி ஷார்ட்டாக அவருடைய ஃபீட்பேக்கில் கிளியராக சொல்லியிருக்கிறாரு. ஏற்றுமதி தொழில் எப்படி செய்கிறது அப்படின்னு நான் நிறையா வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய சேனலில். கீழே என்னுடைய சர்வீசஸ்லாம் என்ன அப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கலாம் அந்த வீடியோஸ் மூலமாக. என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.